அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய திருக்குறள் செங்கோன்மை. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. இதனுடைய பொருள், யாராயிருந்தாலும் அவர் செய்த குற்றத்தை ஆராய்ந்து யாரிடமும் சார்பு காட்டாது நடுவு நிலைமையில் நின்று தீர்ப்பு கூறுவதே நீதி நெறி ஆகும். சற்றே விளக்கமாக இந்த திருக்குறளை நாம் சொல்ல வேண்டுமென்றால், அரச நீதி செங்கோன்மை என்பது யாது எனில், தன் கீழ் வாழும் மக்களின் ஒரு வழக்கில் அல்லது மக்களுக்காக ஆற்றப்படும் செயலில் அவ்வழக்கை அல்லது அச்செயலை நன்கு ஆராய்ந்து அதனை பற்றி தகவல்களை கூர்ந்து கேட்டு சேகரித்து நீதி நூல்கள் கூறும் அறத்தை பின்பற்றி யாரிடத்திலும் எந்தவித தாட்சண்யமும் ஒருதலை பட்சமாக இல்லாமல் ஒரு அரசனாக ஒரு தலைவனாக அச்செயலை தேர்ந்து அறநூல்கள் சொன்னபடி செய்வதே ஒரு வழக்கிற்கு நடுநிலைமையான தீர்ப்பு நீதியாகும் என்று இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கின்றார். மீண்டும் குறள், ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. நன்றி. ஓம் தத்சத்.